ஏய் என்னையா பண்ணி வச்சுக்கிறீங்க? முன்னாள் அமைச்சர் சேகர் பாபுவை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர். அவர் யார் தெரியுமாடா? அந்த சீன்லாம் இங்க இல்ல வாங்க. எக்ஸ் அறநிலையத்துறை அமைச்சர்ரா, அவருக்கே இந்த நிலைமையா? அநியாயம்டா, ரொம்ப அநியாயம்டா. ஏத்துக்கவே முடியல என்னால. பரவாயில்ல. ஏன்னா இந்த மனுஷன் கோயிலுக்குள்ள போனா போயிட்டு திரும்பி வரும்போது எல்லார் வாயிலையும் விழுந்து வருவாப்புல. அப்பேற்பட்டவரை வாசல்ல நிக்க வச்சு வாயை புழக்க வச்சிட்டீங்களே. ஐயா, நீங்க வேளாங்குடி கோயில் தர்மகர்த்தா தானே? ஐயா, உங்களுக்கா இந்த நிலைமை? அன்னைக்கு கோயில் திருப்படியில கொள்ளையடிச்சு இன்னைக்கு என்ன தெரு தெருவா அலைய விட்டுட்டான். அதுலயும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்றான், அதுனோ தெரியல மச்சான், இந்த ஆள் பாதிக்கப்படும் போது இந்த ஆள் கஷ்டப்படும் போது மட்டும் தான் தெரியல என் மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படிலாம் பிஜிஎம் கேக்குதா? அப்படியே கேக்குது. அதையும் அப்படி கேக்குது? கமல்ல சொல்லுங்க. எனக்கும் அப்படி கேக்குது. என்னெல்லாம் பண்றது? வாசல்ல நிக்க வச்சு பண்ணக்கூடாது இல்லையா? ஏன்னா இவர் சாமி கும்பிட போகும்போது எத்தனை பேர் மணிக்கணம் நிக்க வச்சிருக்காரு. அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னுவாங்க. கடைசியில தெய்வம் இப்படி நிக்க வச்சு செஞ்சிருச்சே அப்படி சொல்லி கமல்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க. பெரிய மனுஷன்யா, பாத்து பேசுங்க. உடனே நீ கேட்காத, அவருக்கு அப்படி இருந்தாக்கா சோறு தான் சாப்பிடுறேன்னு சொல்லி லேடிஸ் அப்படி கேட்டுருப்பார சொல்லி கேட்காத. இப்ப மக்கள் கூட கோயில் உள்ள போறாங்க, அவரோட மாட்டாங்க. இருந்தாலும் தப்பு இல்ல. ஷேர் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க.